இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை குகேஷ் வெல்வதற்கும் 2011 கிரிக்கெட் உலக கோப்பையை தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றதற்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா தொடர்பு இருக்கு. இந்த தொடர்புக்கு முக்கிய காரணம் 56 வயதான பேடி ஆப்டன். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இவர் கிரிக்கெட் பயிற்சியாளராக பல்வேறு அணிகளுக்கு பயிற்சி அளித்தாலும் இவரது அடையாளம் மனநல பயிற்சியாளராக இருந்ததுதான். 2011ஆம் ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி உலக கோப்பையை வென்றது. 28 ஆண்டுகளாக இருந்த கோப்பை கனவை நனவாக்கியதுல பயிற்சியாளர் கேரி கிறிஸ்டன் கேப்டன் தோனிக்கு நிகராக பாராட்டப்பட வேண்டியவர் பேடி ஆப்டன். அதே போல இந்திய சீனியர் ஹாக்கி அணிக்கு ஒலிம்பிக்கிலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் மனநல பயிற்சியாளராகவும் கிரிக்கெட் பயிற்சியாளராகவும் இருந்திருக்காரு. இப்போது உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல சீனாவின் லிரனை வீழ்த்தி தமிழகத்தை சேர்ந்த 18 வயதான குகேஷ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி புதிய சரித்திரம் படைச்சிருக்காரு. உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல தமிழக வீரர் டி குகேஷ் வெற்றிக்கு பங்காற்றியவர்கள்ல முக்கியமானவர் மனநல பயிற்சியாளர் பேடி ஆப்டன். ஒரு வீரருக்கு போட்டியை அணுக உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனநலமும் முக்கியம் என்பதை பேசி ஆப்டன் பயிற்சி அளித்ததற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை விளையாட்டு உலகம் சொல்லும். பேடி ஆப்டன் பற்றி உலக செஸ் சாம்பியன் குகேஷ் கூறும்போது 6 மாதங்களுக்கு முன்பே ஆப்டன் எனக்கு பெரும் ஆதரவாக இருந்தாரு. அவர் எனது சதுரங்க அணியில இடம்பெறலனாலும் எனது அணியிலும் இந்த போட்டியை நோக்கிய எனது பயணத்திலும் அவர் முக்கியமான நபர்னு கூறியிருக்காரு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்ல குகேஷ் தூக்கத்தை எவ்வாறு நிர்வகிப்பது, வேலையில்லா மீதி நேரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது, ஒரு விளையாட்டிற்குள் தன்னை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது வர இப்படி எல்லாவற்றையும் நிர்வகிக்கும் சரியான திறனோட விளையாடி வெற்றி பெற்றதா பேடி ஆப்டனும் குகேஷ் பற்றி கூறியிருக்காரு. விளையாட்டு வீரர்களின் வெற்றியில மனநல பயிற்சியாளரின் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்காரு பேடி ஆப்டன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.